இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு பார்ட்டி பிளவுஸ் தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்படி பிளவுஸை மடிச்சு போட்டுக்கோங்க. பாதியா மடிச்சு போட்டுக்கிட்டு நம்ம இப்ப தேவையான அளவு எடுக்க போறோம். இதுக்கு டேப்லாம் தேவையில்லை, அளவு பிளவுஸ் வச்சு அப்படியே கட் பண்ண போறோம். இப்படி அளவு எடுத்துக்கோங்க. இந்த பிளவுஸை மடிச்சு இந்த ஷோல்டரையும், அதாவது இங்க பாருங்க, இப்படி இந்த பேக் சைடு இப்படி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டா மடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் அளவு. இதுதான் இவ்வளவு அளவு நம்மளுக்கு தேவைப்படுது. இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து உடம்போட சுற்றளவு. உடம்போட சுற்றளவு இவ்வளவு. இப்போ உயரம் உயரம் வந்து இப்படி எடுக்கணும். இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த கீழே மடிச்சடிச்சு வரும் இல்லையா, பாருங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த மடிச்சடிச்ச அளவு கீழே உடம்போட இவ்வளவு வருது. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, 2 இன்ச்சு. டேப்பே தேவையில்லை, நம்ம கை விரலே போதும். இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இதை மடிச்சு உடம்போட சுற்றளவு இவ்வளோ, உடம்போட இறக்கம் இவ்வளோ. இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இதுல இருந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா ப்ளூ கலர்ல மார்க் பண்ணது? இதை பாருங்க, இங்க மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து இறக்கம். இதை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டீங்கன்னா இப்படி வரும் 4. பாருங்க, 1 2 3 4 பீஸ் வந்துருச்சு. மடிச்ச பக்கம் இந்த பக்கம். இது வந்து பின்னாடி பேக் சைடு முடியுது, இது ஃப்ரண்ட் சைடு. பின்னாடி இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. இப்ப இதை மடிச்சு போட்டுட்டு இங்க நம்ம பின் பண்ணிக்க போறோம். அப்பதான் துணி நகலாம இருக்கும். அதனால இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப அளவு பிளவுஸ பாருங்க, இந்த நெக் பகுதியும் இந்த ஷோல்டர் பகுதியும் பிடிச்சிக்கிட்டு பிளவுஸை திருப்பிக்கோங்க. பேக் சைடு திருப்பிக்கோங்க. உள்பக்கமா திருப்பிக்கிட்டு இந்த முதுகு கீழ் பகுதியை இப்படி பிடிச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி வந்துடும். கேட்டுங்களா? இப்படி வந்துடும். இப்போ வந்து இதுதான் ஷோல்டரு, இது பேக் நெக்கு. இப்படி நல்லா கரெக்ட் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மடிப்பு இருக்குங்களா, இந்த மடிப்புக்கு மடிப்பு வச்சுக்கிட்டு இப்படி நேரா வச்சுக்கோங்க. இங்க ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் வச்சுக்கிட்டு இங்க ஷோல்டருக்கு கொஞ்சோண்டு இடம். இப்போ துணி மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து தைக்கிறதுக்கு, இதுதான் தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு நெக் பை பேக் நெக்கு. இப்ப நம்ம வரைகிறது பேக் நெக். அடுத்து இங்க வந்து ஷோல்டர், இங்க ஸ்டிச்சிங் இருக்குங்களா, இங்க நம்ம கொஞ்சம் தையலுக்கு இடம் வெட்டி இங்க கோடு போட்டு ஃப்ரண்ட் கையை எடுத்துக்கோங்க. இப்ப பேக் சைடு கை மட்டும் அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவுல வச்சுக்கோங்க, நேரா வச்சுக்கோங்க. இதே மாதிரி கீழே நேரா இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த அளவு நேரா வச்சுக்கிட்டோம்னா இங்க மேல வந்து நேரா கட் அளவு வந்து இப்படி நல்லா கட் வச்சு முடிச்சுக்கிட்டு ஒர்க்கு பாருங்க. ஒர்க்கு பாருங்க, இத கரெக்டா பிடிச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கு பாருங்க, இங்க தையல் போட்ட இடம், நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க மார்க் பண்ணீங்கன்னா தையல் இங்க வந்துடும், ஸ்டிச்சிங் இங்க வந்துடும். இப்போ இந்த ஹாம்போல் எப்படி வரையுதுன்னா, கை எடுத்துக்கிட்டு இது ஒர்க்கு பாருங்க, இதுதான் உங்களுக்கு பேக் சைடு. இங்கதான் இந்த துணி முடியுது. இங்க இருந்து இப்படி பேக் சைடுல திருப்பி இப்படி மார்க் பண்ணுங்க.
இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஒரு 3 இடம் தள்ளி 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 மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட் அளவு வந்துடும். எழுதிச்சிங்களா? பேக் ஹாங்கோல் மறைஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேக் நெக் வரைஞ்சிட்டோம், பேக் ஹாங்கோல் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைகிறோம். இதுல பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவு தான் இருக்கு. அதனால ஒரே மாதிரி இதே அளவுல வரைஞ்சுக்கோங்க. இதே அளவுல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு டாட் வச்சிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் தைக்க இடம் வேணும். இதுல முடியுது. அந்த டாட் கொஞ்சம் இறக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மார்க். இப்போ இதுதான் பின்னாடி முதுகு மடிச்சடிக்கிற இடம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஹார்ம் ஹோல் வரையணும். ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலும் இதுல ஒரே அளவு தான் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, ஒரே அளவு தான் இருக்கு பாத்தீங்களா? துணி எக்ஸ்ட்ரா ஒரே அளவு தான் இருக்கு. அதனால அதே அளவு தான் நம்ம கட் பண்ண போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அவ்வளவுதான். பார்ட்டி ப்ளவுஸ்க்கான அளவு எடுத்துட்டோம். இப்போ வந்து இங்க மார்க் பண்ண இல்லைங்களா, இதை அப்படியே கரெக்டா இந்த லாஸ்ட் எண்டு போட்டு மடிச்சடிக்கிறதுக்கான அளவு வந்து இதுதான் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கான அளவு. இப்ப நம்ம கட் பண்ணோம். இது வந்து கைக்கு இந்த பீஸ். இங்க நம்ம மார்க் பண்ணல பின்னாடி மடிச்சடிக்க, அங்க வந்து நம்ம ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா கட்டிங் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இப்படி கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்ட் அளவு. இப்போ இந்த ரெண்டும் ஒரே அளவு, ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரே அளவு வந்ததுனால அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கையளவும் பேக் கையும் அளவும் ஒரே மாதிரி இருந்ததுனால அதையும் அப்படியே கட் பண்ணி. இங்க வந்து அடையாளத்துக்கு மடிச்சடிக்கணும்ல, ஷோல்டர் மடிச்சடிக்கிறதுக்கு சும்மா சின்னதா ஒரு லைட்டா கட்டிங் பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா தெரியும். லைட்டா கட் பண்ணிட்டு இப்போ பாடி சைடு ரெடி. இப்ப நம்ம கை கட் பண்ண போறோம். அதுக்கு மீதி இந்த துணியை இப்படி 4ஆ மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. மடிப்பு சைடு இந்த பக்கம் இருக்கணும், ஓப்பன் இந்த பக்கம் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கைக்கு மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் இவ்வளோ, அப்புறம் கொஞ்சம் பெருசா மடிச்சடிக்கிறதுக்கு இவ்வளோ இங்க மார்க் பண்ணி பண்ணிட்டு இங்க தான் உயரம், கையோட உயரம் இந்த அளவு. நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு இங்க மார்க் பண்ணி தான் உயரம். இங்க தைக்கிறதுக்கு பாருங்க, இது உயரம், தைக்கிறதுக்கான அளவு. அதே மாதிரி கீழே இந்த சைடு இதுதான் உயரம், தைக்கிறதுக்கு இடம் விட்டு இங்க மார்க் பண்ணி இங்கதான் ஸ்டிச்சிங் இருக்கும். இதுல எப்படி இந்த வளைவு ஷேப் இருக்கோ அதை நம்ம இங்க வரைய போறோம். அவ்வளவுதான். இப்படிதான் வளைவு வரையணும். இங்க மேல இருந்து அப்படியே இருக்கணும். இப்ப நம்ம கை கட் பண்ண போறோம்.
இந்த சைடு ஓப்பன், ஒரு சைடு தான் இருக்கும், ஒரு கைக்கு ஓப்பன் இருக்காது. இதை கட் பண்ணீங்கன்னா தான் 2 கை வரும். பாருங்க, கை வந்துருச்சு, 2 கை. கை ரெடி. இப்ப வந்து இந்த அளவு நம்ம கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். இப்படி வச்சு பாருங்க, இப்படி கை வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா துணி வேணும் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா துணி ஜாயிண்ட் வச்சுக்கலாம். ஆனா இது கரெக்டா இருக்கனால இது அப்படியே போதும். கை கட் பண்ண துணியில இருந்து நெக் பீஸ் கட் பண்ண போறோம். இந்த அளவு போதும். ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நெக் பீஸ் கட் பண்ணியாச்சு. வைக்கவும் ஐ வைக்கிறதுக்கான பீஸ் கரெக்டா ஒரு 2-3 இன்ச் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அளவு, இவ்வளவு அளவு. அவ்வளவுதான். இது வந்து கொக்கி வைக்கவும், இது வந்து ஐ வைக்கவும் ரெடி. இப்ப நம்ம பார்ட்டி பிளவுஸ் தைக்கிறதுக்கு இது வந்து ஃப்ரண்ட் பேக்கு, இது கை அளவு, இது கொக்கி பட்டி ஐ வைக்கிறதுக்கு, கொக்கியும் ஐ வைக்கிறதுக்கும், இது வந்து நெக் பீஸ். 4 தான் தேவை. அடுத்து நம்ம இந்த பார்ட்டி பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம்.